ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்காஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் இந்த படங்களுக்கு அப்புறம் இந்த இன்ஃபினிட்டி சாகாக்கு அப்புறம் மல்டிவர்சல் சாகா கிக் ஆஃப் ஆச்சு. ஸோ இந்த ஒரு மல்டிவர்சல் சாகால ரிலீஸ் ஆன படங்களே எந்த படங்கள் ஓரளவு நல்ல படங்கள், இது வந்து கண்டிப்பாக டீசென்ட் டு வாட்ச், இது வந்து ஒர்த்தான படங்கள். இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் இந்த ஒரு பெரிய படங்களுக்கு அப்புறம் இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான்ப்பா, இது நல்லாவே என்டர்டெயின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் மாரல் மூவிஸ் ஆஃப்டர் இன்ஃபினிட்டி சாகா தான் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட்ஸும் இருக்கும். அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். ஸோ இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே மல்டிவர்சல் சாகாக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் தான். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு படமா தான் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இருந்தது. பட் ஓவராலா எண்ட் கேம்க்கு அப்புறம் அந்த ஒரு பிளிப்புக்கு அப்புறம் இந்த ஒரு வேர்ல்டு என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு, உலக நாடுகள்லாம் என்ன முடிவுல இருக்காங்க, இது மட்டும் இல்லாம எட்டர்னல்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த பூமி என்ன பண்ணுது இப்படின்ற பல விஷயங்கள் அந்த உள் அரசியலெல்லாம் வச்சு இந்த ஒரு படம் போயிருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் ரசிக்க முடியாம போயிருச்சு. பட் இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஒரு சில முக்கியமான விஷயங்கள், தென் இது மட்டும் இல்லாமல் ரெட் ஹல்கை இன்ட்ரடியூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்கா அதாவது சாம் வில்சனுக்கான அது ஒரு ப்ராப்பர் கேரக்டர் இருக்கு. அவர் வந்து இந்த கேப்டன் அமெரிக்காவை டோட்டலா மாற்றி கொண்டு வந்து நிறுத்தினதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் இது வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சது. தென் இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்து சாம் வில்சன் தான் ஒரு லீடிங் கேப்டனா இருக்க போறாருன்னும் போது அப்போ கண்டிப்பா அவருக்கான அந்த ஒரு கேரக்டரா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல படமாவே இது இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ். இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல பேருக்கு ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான். ஃபார் ரீசன் என்னன்னா, இந்த படத்தில் வந்து பெரிய ஸ்டோரியே இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான லைனை அதை வச்சு தான் இந்த ஒரு படம் ஃபுல்லாகவே போச்சு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மல்டிவர்சல் சாகான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் மல்டிவர்சல் ஃபிலிமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படம் தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற ஒரு சில படங்கள் கூட கொஞ்சம் கிரவுண்டடாக தான் எடுக்க ட்ரை பண்ணாங்க. இதுதான் அந்த மல்டிவர்சல் ட்ராவல்னா என்ன மாதிரி இருக்க போகுது, மல்டிவர்சல் கான்செப்ட்னா என்ன, மல்டிவர்சல் வெர்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல வேரியன்ஸை காமிச்சாங்க. லைக் கேப்டன் அமெரிக்காவோட லேடி வெர்ஷனா இருக்கட்டும், இல்லுமினாட்டிஸா இருக்கட்டும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இதுல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது இது மட்டும் இல்லாமல் போர்ட்டல் கிரியேட் பண்ணி டைமென்ஷனல் டிராவல் பண்றது, இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை பார்த்து தான் ஓகே மல்டிவர்சல்லாம் இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு வந்தது. இந்த ஒரு மல்டிவர்சல் கான்செப்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல படமா தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் இருந்தது. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது ஆண்ட்-மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமேனியா. ஸோ இந்த ஒரு படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல படம் என்ன கேட்டிங்கன்னா, மார்வல்ல இதுவரை ரிலீஸ் ஆனதில்லை. ஏன்னா இந்த ஒரு படத்தை தான் எடுத்தோடனே கதைக்குள்ள போயிட்டானுங்க. கதைக்குள்ள போனது மட்டும் இல்லாமல் டோட்டலி நியூ வேர்ல்டு, இந்த ஒரு குவாண்டம் வேர்ல்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குவாண்டம் பிசிக்ஸ்னா என்ன, இதுக்குள்ள போய் என்ன பண்றாங்க, கேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வில்லனை இது மூலமா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. கேங் அண்ட் டைனசிட்டி, அது வந்து பெரிய உச்சபட்ச ப்ராஜெக்ட். இது ஒரு படம் வந்து அப்படியே கிளிக் ஆகி வேற மாதிரி போயிருக்க வேண்டியது கரெக்டா ஜான் மேஜர்ஸ் உள்ள பூந்து அவரோட பேரை கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உடனே ஆர்டிஜே டாக்டர் டூமா கொண்டு வந்து அவரை டம்மி பண்ணி இப்படி பல விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் நடந்தது. லிட்டரலி ஹோல் மார்வலோட ஃபியூச்சரே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை நம்பி தான் இருந்திருக்க வேண்டியது. பட் டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டம்மி ஆயிடுச்சு. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது எட்டர்னல்ஸ். இந்த ஒரு படம் என்டையர்லி ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த விதத்திலையும் இவங்க அவெஞ்சர்ஸோடையோ டைம் லைனோடையோ சம்பந்தப்பட்ட மாதிரியே நமக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. லைக் அந்த ஒரு பிளிப்பா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் அப்போ இவங்க ஜஸ்ட் இருந்து வாட்ச் மட்டும் தான் பண்ணணும். இவங்க எட்டர்னல்ஸோட பர்த்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து காப்பாற்றி அதை வந்து நடக்க வைக்கணும் அப்படின்றத இவங்களோட கடமை அப்படின்றதுக்காக இவங்க இருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஸோ எப்படி இவங்க இந்த பூமியை காப்பாத்துறாங்க இப்படின்ற பல விஷயங்கள் நோக்கி வந்து போவோம். அதுக்கப்புறம் அவசியம் வருவாரு, அவங்க வந்து இவர் தூக்கிட்டு போயிடுவாரு. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல தான் காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் வாங்கியிருந்தாலுமே ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ், டைம் லைன் வைஸ் நமக்கு ஒரு இடத்துல உதவியாகவும் இருந்திருக்கு. ஆனா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். இது என்னதான் மல்டிவர்சல் கான்செப்டுக்கு வந்து தேவையில்லாத ஒரு படமா இருந்தாலும் எட்டர்னல்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஒரு சில பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. எட்டர்னல்ஸ் யார் அப்படின்ற நமக்கு ஒரு ஆர்ஜின் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா மல்டிவர்சல் படங்கள்ல உங்களுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் நமக்கு வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இது மூலமா கிடைச்சிருக்கலாம். அதனால ஒரு ஸ்டாண்ட் அலோன் படங்கள்ல இது வந்து ஒரு நல்ல படம். இது மேபி ஃபியூச்சருக்கு யூஸும் ஆகலாம்.
லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது ஷாங்ஷி, ஒரு பெஸ்ட் ஆரிஜின் ஸ்டோரி ஃபிலிம். தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமும் கூட. ஏன்னா இது வந்து எந்த விதமான அவெஞ்சர்ஸ் படங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவரே ஆகல. ஜஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் ப்ரூஸ் பேனர் கேப்டன் மார்வல் கிட்ட வந்து ஷாங்ஷி பேசுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை காமிச்சாங்க. இந்த ஷாங்ஷின்ற கேரக்டரோட ஆரிஜினை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே போன ஒரு படம். அமேசிங்கான ஒரு ஆரிஜின் டெய்லர் படம்னு சொல்லுவேன். ஸோ முடிஞ்சளவு எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து பெரியவங்களுக்கு வரையும் புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான ஃபாதர் அண்ட் சன் எமோஷனை வச்சு இந்த ஒரு ஸ்டோரியை சூப்பரா பின் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. தென் இந்த 10 ரிங்ஸ் எந்த அளவு முக்கியமான ஒரு ரிங்ஸ், தென் டாலோன்னு சொல்லக்கூடிய வேற ஒரு இன்டர் டைமென்ஷனல் ஒரு பாக்கெட் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் இப்படின்ற பல விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா ஒருவேளை சீக்ரெட் வார்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட்னு ஒன்று நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாக்கெட் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த டாலோ வில்லேஜ் கூட ஒரு சில பேர் வந்து தப்பிச்சு போயிருக்கலாம். ஏன்னா இது எந்த விதத்திலையும் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு தனி பாக்கெட் ரியாலிட்டி, ஒரு பாக்கெட் டைமென்ஷன்ல அப்படி பார்க்கும்போது தப்பிச்சு இருக்கக்கூடியவங்க டாக்டர் டூம் கிட்ட தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மேபி பதுங்கக்கூடிய ஒரு இடமா கூட வந்து பார்த்தீங்கன்னா டாலோ இருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3. இதுவரையும் நம்ம 3 படங்கள் நம்ம ஜேம்ஸ் கன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காரு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 2, அதுக்கப்புறம் 3. இந்த ஒரு ட்ரையாலஜியை ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்சு சூப்பரா என் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் கன் வந்து மார்வலை ஏமாத்தவே இல்லை. கடைசி வரையும் அவரோட அந்த ஒரு ஜாபை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிவர்சல் லெவலில் ஒரு பெரிய படம் இல்லை, ஒரு மல்டிவர்சல் கான்செப்ட்லாம் கிடையாது. எந்த அளவு இவங்க வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ எமோஷனல் ஃபன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்ல வந்து கூட்டு போன மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னே இதை நான் சொல்லுவேன். லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது டெட்பூல் அண்ட் வுல்வரின். ஸோ இது ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் லோகன் இந்த படத்தில் வுல்வரினா ரிட்டர்ன் ஆறாரு நம்ம ஹியூ ஜாக்மேன். அதுவே ஒரு பெரிய சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணி இந்த படத்துக்கு மொத்த ஹைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுட்டானுங்க. தென் இது மட்டும் இல்லாமல் எல்லோ சூட்டில் வராரு, நிறைய பேட் வேர்ட்ஸ் பேச போறாரு, ரத்தம் தெரிய போகுது, ஏரேட்டட் படம், அது இதுன்னு இந்த படத்தோட ஹைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போச்சு. தென் இது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு மல்டிவர்சல் கான்செப்ட், டிவியை வராங்க, வாய்டுக்கு போறாங்க அப்படின்ற பல விஷயத்த சூப்பர்பா ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் சர்வீஸ் பண்ணி இந்த ஒரு படத்தை பக்கா பேக்கேஜா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. கதைன்றதெல்லாம் பெருசா இல்ல, ஒன்லி ஃபார் ஃபேன் சர்வீஸ். எப்படி இந்த தமிழ் படங்களை இப்போ ரீசெண்டா சொல்றாங்க அது மாதிரி ஹாலிவுட்ல பண்ண ஒரு பக்கா ஃபேன் சர்வீஸ் படமா தான் டெட்பூல் அண்ட் வுல்வரின் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இது எந்த விதத்திலையும் ஃபியூச்சர் மார்வல் படங்களுக்கு வந்து லிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா ஒரு சிமிலர் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் இதை நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். எல்லாமே இருக்கு, டிவி இருக்கு, வாய்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் லிட்டரலி இது வந்து எந்த விதத்திலையும் எங்கேயுமே பாதிக்காத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸோட ஃபன் ரைடு, ஃபன் ஆக்ஷன் பேக்ஸ் இதெல்லாம தான் வந்து இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி, பியூரான ஃபேன் சர்வீஸ்ங்க, அவ்வளவுதான். இதுல லாஜிக்லாம் கிடையாது, ஒன்லி மேஜிக் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. டோட்டலி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். பல ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் ஒரு தரமான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீலும் கிடைச்சது. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஏன்னா இந்த ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப், முக்கியமாக ஸ்பைடர்மேன் சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உலகம் எங்கும். ஏன்னா சூப்பர் ஹீரோஸில் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலுமே பர்டிகுலராக ஸ்பைடர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்குமே பல ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய கேரக்டருக்கு ஒரு பெரிய படம். தென் இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டரை ஆல்ரெடி எடுத்து நடித்த 2 சூப்பர் வேர்ஷன்ஸ், லைக் 2 வேரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமியோவாக பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்ற ரூமர்ஸ். தென் பெரிய பெரிய பழைய வில்லன்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகிறாங்க, கிரீன் காப்ளின், ஆக்டோபஸ், இது மாதிரியான பல ஹைப். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா அந்த மல்டிவர்சன் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வச்சு பிளெண்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு கிரவுண்டடான ஒரு ஃபிலிமா முடிஞ்சிருக்க வேண்டியது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வச்சு சூப்பரா பிளெண்ட் பண்ணி இந்த ஒரு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இது எந்த அளவு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத சூப்பர்பா காமிச்சிருப்பாங்க. அதன் தொடர்ச்சியா மல்டிவர்சல் வேரியன்ஸை காமிச்சு, இவரோட வேரியன்ஸை காமிச்சு, இவங்க எல்லாரையும் எப்படி மறுபடியும் அனுப்புறாங்க இப்படின்ற பல விஷயங்கள்லாம் வச்சு சூப்பர்பா எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஃபேன் சர்வீஸ் படமாகவும் இருக்கும், மல்டிவர்சல் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நமக்கு புரிய வச்ச மாதிரி இருக்கும். தென் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு தரமான ஒரு ஸ்பைடர்மேன் படமா இது இருந்திருக்கும். ஸோ இப்படின்னு ஓவராலா ஒரு பெஸ்டான ஒரு படமா ஆஃப்டர் லாங் டைம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச ஒரு படமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட்ஸ் தான். கண்டிப்பா உங்களுக்கு தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் இருக்கும், அதெல்லாம் என்னன்றத மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றாத வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.